வணக்கம் வணக்கம் முத்து. எனக்கு 3 குறள் ஞாபகம் வருதுண்ணே. தோன்றின் புகழோடு தோன்றுக, தெய்வத்தால் ஆகாது நீனும், உங்களுக்கு நன்றி மறப்பது நன்றன்று. எல்லா மேடையிலையும் போய் இயக்குனரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க. என்னுடைய முதல் படம் முதல் படம் முதல் படம். அது என்னென்ன காரணம் இருக்கு? எதையாவது ஒரு அடையாளத்தை தேடி ஓடும்போது யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும்ல, யாராவது ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு நீங்கள் வைக்கிற நம்பிக்கை. திறமை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுவதில்லை. அப்படி கிடைக்கிற வாய்ப்பு யாராவது தமிழ் நம்பினா தான் தொடங்குது, நம்பிக்கையில் தான் தொடங்குது. அதுக்கப்புறம் எப்படி அதுவோ எனக்கு அதுக்கப்புறம் சீரியல் வாய்ப்பு கிடைச்சதா இருக்கும். சிஜே பாஸ்கர் சார் இருக்கட்டும், ஹீரோவுக்கான வாய்ப்பு கொடுத்த சீனிவாசன் சாராக இருக்கட்டும், ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு சான்ஸ் கொடுத்த மணிகண்டன் கார்த் சுப்பராஜ் இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து நீ இதெல்லாம் இந்த வாய்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, நீ உன்னை நம்புப்பான்னு சொல்லுது. அதனால் அன்னைக்கு அந்த வேரில் ஊட்டப்பட்ட நீர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் அங்கேயும் சித்தணும். ஒருவேளை எனக்கு இவருக்கும் ஒரு மனஸ்தாபங்கள் என்ன எது வேணால் வரலாம், காலம் எங்கே வேணா அவற்றை எடுத்துகிட்டு போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்றைக்குமே அதுக்கு உண்டான மரியாதைங்கிறது எப்பவுமே இருக்கும். அதுலேருந்து தொடங்குறது நல்லா இருக்குது, அவ்வளோதான். அது அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் செஞ்சீங்க அவர்கிட்ட சொல்லிட்டே இருக்கிறதா நல்லா இருக்காதுல்ல. அதனால் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. அப்புறம் நம்ம போல் நாளைக்கு எந்த வீட்டு பிள்ளை வேணால் வரலாம். இந்த மாதிரி இருக்கிறதோ கேட்குறதோ நமக்கு உண்டான உறவை தாண்டி யாரோ ஒருத்தருக்கு ஒரு நம்பிக்கையும் அது உருவாக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க கதைகளை கேட்கும்போது சொல்லும்போது வந்து அது எப்படி எனக்கும் ஒரு நாள் அந்த கதவு திறக்கும் நான் நம்பி நான் என் பயணத்தை தொடங்கி இருப்பணும். அது மாதிரி ஏதோ ஒரு வீட்டு பிள்ளை வரும்போதும் ஓகே இந்த மாதிரி எனக்கு கதைகள் இருக்குது, இங்கே நிஜமாக இருக்குது அப்படின்னு இருக்குது. பெரிய நம்பிக்கை உண்மையிலே கொடுத்துச்சுனே. டைரக்டர் எனக்கு பெரிய ஆச்சரியமான கேள்வி, எப்படி யோகி பாபுவோட கால் ஷீட் அவ்வளோ நாள் வாங்கினீங்க? ஏன்னா நான் நடிகை தான்டா வாங்கினேன், கால் ஷீட் தான் கொடுக்க முடியும். கம்பவுண்டர் வேலையை பார்க்குறேன் நான். படம் முழுவதும் அண்ணனை பிடிச்சி உட்கார வச்சுருந்தீங்க, முதல்ல அதுக்கு ஒரு பெரிய நன்றி. இல்லை அவர் கொடுத்துட்டாரு. மலேசியாவுக்கு போயிட்டோம்ல 23 நாளா தலைவா? ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் 23 24 நாள் போயிட்டோம். 23 24 நாள். அடுத்து ஒரு 30 நாளில் ஒரு 20 நாள் இருந்தார். அப்புறம் இங்கே கொடுத்துட்டு இங்கே ஒரு 20 நாள் கிட்ட, ஒரு 15-20 நாள் கிட்ட. சேதனை வந்து உங்களை பற்றி சொன்ன அந்த புகழாரம் இருக்குல்லண்ணே, அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஜெனோசிலாக குடிச்சிட்டே இருக்காங்கண்ணே. அப்படின்னா வைத்தறிச்ச தாங்க முடியாம அடா உழுப்பா, அதெல்லாம் நம்ம பார்த்துன்னு இந்த பாசிங்கில் இந்த ஆட்டோவில் போகும்போது அப்படியே பேராக பார்த்துன்னு போகல, அதே பார்த்துன்னு போயிடணும்ப்பா. நம்ம எனக்கு அவரை பற்றி தெரியும், அவருக்கு என்னை பற்றி தெரியும். அதனால கண்டிப்பாக அது மிகைப்படுத்துறதும் இல்லை. அது எனக்கு யோகி பாபுட்ட பிடிச்சது வந்து அப்புறம் 3 படம் மட்டும் மாத்திர தாசி அப்படியே ஆண்டவன் கட்டளை, கடைசி விவசாயி, ஜுங்கா, அப்புறம் தலைவன் தலைவி எஸ்.